பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 12 வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை, ஒரு செழிப்புள்ள ஒரு தோட்டம் போல உங்க வாழ்க்கை மாறப்போதான். இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் சத்துருக்கள் நிமித்தமாய் என் இருதயம் தொய்ந்து போகிறது, என் போராட்டத்தின் நிமித்தமாய் என் உள்ளம் தொய்ந்து போகிறது. ஏதோ ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து நம்மை தாக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தொய்ந்து போய்விடும். ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. உள்ளத்துல ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கும். உள்ளம் தொய்ந்து போய் காணப்படும், சோர்ந்து போன நிலைமையில காணப்படும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீங்க இனி தொய்ந்து போவதில்லை. உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் எப்படி மாத்த போறாரா? ஒரு அழகான நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு செழித்த ஒரு தோட்டத்தை போல செழுமை நிறைந்த ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? வாக்கு தத்தங்கள் வரும்போது என்ன செய்யணும்னா, அது எனக்குத்தான் என்று உறுதியாய் விசுவாசித்து அதை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தினுடைய வல்லமை நம் வாழ்க்கையில அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை கேட்க தேவ பிள்ளையே, ஏதோ வியாதி நிமித்தமாய் தோய்ந்து போயிருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை நிமித்தமாய் தோய்ந்து போயிருக்கிறீங்களா? குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களை நினைச்சு உள்ளத்துல தொய்வு ஏற்பட்டு சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து உள்ளம் தோய்ந்து போய் வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, இனி நீங்க தோய்ந்து போக மாட்டீங்க. உங்க மேல ஒரு சந்தோஷமான செழிப்பான நாட்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. செழிப்பான நீரோட்டம் உள்ள ஒரு தோட்டத்தை போல ஒரு செழிப்பும் ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில வரும். கர்த்தர் வாக்கு கொடுத்தா வாக்கை நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தானே ஆவியானவர் சொன்னார். அதை உறுதியாய் பிடித்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா தொய்வுகளையும் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினாலும் உங்களை நிரப்பி நடத்துவார். சந்தோஷம் தானே? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, என் ஜனங்கள் தொய்ந்து போவதில்லை என்று சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தினால உள்ளம் சோர்ந்து போன நிலைமையில, தொய்ந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டிருந்தாலும் இப்போது என் தேவன் அவர்களோடு கூட பேசுவீராக. உள்ளத்துல காணப்படுகிற தொய்வுகளையும் சோர்வுகளையும் எடுத்து நல்ல சந்தோஷத்தை அந்த ஆசீர்வாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.